காரைக்காலில் முதன்முறையாக இயற்கையான முறையில் டிராகன் பழச் செடிகளை பயிரிட்டு அசத்தி வரும் பெண் விவசாயிக்கு வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் பாராட்டு தெரிவித்தனர். எப்படி இது இவருக்கு சாத்தியமானது? விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படும் காரைக்கால் மாவட்டம் தமிழக டெல்டா மாவட்டங்களில் கடைமடையில் உள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் அதிக அளவு நெல், பருத்தி, உளுந்து உள்ளிட்ட பயிர் வகைகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகிறார்கள். ஆனால் மாற்று பயிராக பழ வகைகளை விவசாயிகள் பயிரிட முன்வராமல் இருக்கிறார்கள். இந்நிலையில் காரைக்காலை அடுத்த சுரக்குடியை சேர்ந்த மாலதி என்ற விவசாயி மாற்று பயிராக அதிக லாபம் கொடுக்கக்கூடிய டிராகன் பழச் செடிகளை தனது வயலில் பயிரிட்டுள்ளார். 1000க்கும் மேற்பட்ட டிராகன் பழச் செடிகளை தனது வயலில் இயற்கையான முறையில் இவர் பயிரிட்டுள்ளார். காரைக்கால் வேளாண் துறையின் மூலம் வழங்கப்பட்ட தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து ஊட்டச்சத்து பயிர் பராமரிப்பு பணிகளை இவர் மேற்கொண்டு வருகிறார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இயற்கையான முறையில் பயிரிடப்பட்டுள்ள டிராகன் பழச்செடிகளை ஆர்வத்துடன் பார்த்து பழங்களை வாங்கிச் செல்கிறார்கள். இதையடுத்து காரைக்கால் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் டிராகன் பழம் பயிரிட்டு அசத்தி வரும் விவசாயி மாலதியை நேரில் சந்தித்து டிராகன் பழம் பயிர்களை ஆய்வு செய்து தங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மேலும் விவசாயி மாலதிக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளும் வேளாண் துறை சார்பில் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் மாற்று பயிராக இதுபோன்று பழங்களை பயிரிட்டு விவசாயம் செய்ய வேண்டும் என்று வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாங்கள் இயற்கையாக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கோழி எருவுகள், மாட்டு எருவுகள் அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். மீன் அமிலம், வாழைப்பழ கரைசல், பஞ்சகாவியம் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இயற்கையான முறையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வியாபாரிகளும் வாங்கிட்டு இருக்காங்க, மக்களும் வாங்கிட்டு இருக்காங்க, பழங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது நல்ல ஒரு பணப்பயிர். இது எல்லாருமே சாகுபடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியூர்லேருந்து இப்போ வெளி மாநிலத்துலேருந்துலாம் பழங்கள்லாம் வந்துட்டுருக்குது. நம்ம ஊரில் அவ்வளோவா போடலை. இப்போ நான் காரைக்காலில் நான் தான் முதல் முறையாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். மற்ற விவசாயிகள்லாம் இப்போ நெல் பயிரிடும் போது இதையும் ஒரு பாட்டாக அவங்க இந்த பழப்பயிரை போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இந்த பழம் கிடைக்கும். காரைக்கால் பகுதியை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. அது நம்ம வேளாண் துறையின் மூலமாக அதில் பல சிக்கல்கள் இருப்பதனால் மாற்றுப்பயிர் சாகுபடிக்கு செல்லுமாறு நாங்கள் விவசாயிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று அந்த பெண் விவசாயி அவர்கள் இந்த கமலம் சாகுபடியை பயிரிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இயற்கை முறையில் அது இந்த சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. இது 3வது வருடம். இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நன்றாக தெரியும், நிறைய பழங்கள் இதில் காய்ச்சிருக்குது. நல்ல அதிகமான மகசூல் கிடச்சிருக்குது. இதே போன்று காரைக்கால் பகுதியை சேர்ந்த விவசாய மக்களும் இந்த போன்ற ஒரு புதிய பயிர்களை சாகுபடி செய்யணும்னு சொல்லி நாங்கள் விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் துறையை பொறுத்தளவுக்கு இது போன்ற புதிய ரகங்களை பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்களை நாங்கள் ஊக்கப்படுத்தும் வகையில் பல வகையான தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதேமாதிரி பயிர் சாகுபடிக்கான ஊக்கத்தொகையும் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் விவசாய பெருமக்கள் இந்த தருணத்தில் நீங்கள் புது ரகங்களையும் புது பயிர்களையும் சாகுபடி செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் விவசாய பெருமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.